ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து புளிப்பானம் எங்கள் ஊரில் செய்வாங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கட்டிப்பால் தண்ணிப்பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணிப்பாலை தான் புளி ஊற வைக்கணும், நான் முன்னாடி ஊற வச்சிட்டேன். அது நல்லா புளி பனைஞ்சி ஒரு எண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வந்து மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா கையால் பனைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி மசிற வரைக்கும் பனைஞ்சி விட்டுட்டு, இதுதான் புளிப்பு இலை. இது வந்து எங்கள் ஊரில் மரம் இருக்குது. அதையுமே கொஞ்சம் போட்டு நல்லா கையில் பனைஞ்சி விட்டோன்னே எண்ணெய், வெந்தயம், பூண்டு, அந்த இலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதை எடுத்து ஊற்றி ஒரு கொதி விட்டோன்னே கட்டிப்பால் ஊற்றுங்க. கட்டிப்பால் ஊற்றி உப்பு போட்டு 2 கொதி விட்டோன்னே இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வாழைக்காய் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். பட் ரசம் மாதிரியும் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.